ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேச்சுரலாக ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன், எனக்கு மிஸ் ஆகிட்டே அப்படி இருக்குது அப்படின்றவங்க இந்த 2 ரெமிடி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய ப்ரெக்னென்சி ஸ்டோரி சொல்லும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். அப்பப்போ நான் வந்து அந்த ப்ரெக்னென்சி ஸ்டோரியை வீடியோ போடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 2 ரெமிடிஸை பற்றி ரீசெண்டாக நம்ம பேசலையோ அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் புதுசாகவும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. அதாவது இப்போ தான் புதுசாக ப்ரெக்னென்சிக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் ஆகி ரீசெண்டாக ஆகுது அப்படின்றவங்களும் இந்த ரெமிடிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஓஜி ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆனது. ரொம்ப 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 ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கக்கூடியது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ பேர் நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெமிடிஸ்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்குது, இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஓவலேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, ஃபாலிகுலர் ஸ்டடி இருக்குது, ஐயுஐ பண்ணுறவங்க எல்லாருமே இந்த இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ட்ரை பண்ணுறவங்க இந்த ரெமிடிஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு கூடவே டேப்லெட் எடுக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்க இந்த 2 ரெமிடி எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்பர் 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மலை வேம்பு. இந்த மலை வேம்பு அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வேப்ப மரம். அதாவது நார்மல் வேப்ப மரத்துலேயே மலை வேம்புன்னு ஒன்று இருக்கும். பார்க்க வேப்ப மரம் மாதிரி இலை மாதிரியே இருக்கும். பட் அதோடது இலை வந்து கொஞ்சம் சின்னதாக க்ரீனிஷாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை வேம்பு வேப்ப மரம் உங்கள் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவு அந்த வேப்ப இலை கொத்தை வந்து மிக்சியில் தண்ணி போட்டு நீங்கள் அரைச்சி ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். இது கூடவே நீங்கள் கொஞ்சோண்டு மிளகு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்காக, க்ளீன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியான பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் சொல்லுவாங்க, குட்டி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த மஞ்சத்தூள், மிளகு இதெல்லாம் போட்டு எடுக்கும்போது அது யூட்ரஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மலைவேம்பு வந்து ஹெல்ப் பண்ணும். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து எடுக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பீரியட் ஆகிறீங்கன்னா இன்றைக்கி 2வது நாள் 3வது நாள் வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு கிடைக்கல அப்படின்றவங்க 3rd, 2nd, 3rd, 4th இல்லை 3rd, 4th, 5th எடுக்கணும். பீரியட்ஸ் அப்போ வந்து இது எடுக்கணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வேப்ப இலை கிடைக்கல அப்படின்றவங்க இந்த மலை வேம்பு பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கடை, நாட்டு மருந்து கடை, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் 3 டேஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களா இருக்கீங்க, இது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் பீரியட்ஸ் அப்போ தான் இது எடுக்க போகிறீங்க. இது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நீங்கள் என்றைக்கு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இப்போ லெட்ரோசோல்லாம் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு இந்த ரெமிடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை எடுக்க வேணாம். இப்போ 2nd, 3rd டே தான் நீங்கள் டேப்லெட் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2nd டே இந்த பவுடரை முன்னாடியே வாங்கி வச்சு நீங்கள் எடுக்கலாம். ட்ரீட்மெண்ட் போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா. இப்போ நான் வந்து தைராய்டு டேப்லெட் எடுக்கிறேன், வெந்தயட்டி எடுக்கிறேன், நான் வந்து இந்த ரெமிடி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் தைராய்டு டேப்லெட் போடுறீங்கன்னா தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் கழிச்சு இந்த ரெமிடி எடுக்கலாம். வெந்தயட்டி எடுக்கிறவங்களும் அதே மாதிரி தான். வெந்தயட்டி எடுத்துகிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் கழிச்சு இந்த மலை வேம்பு வந்து எடுக்கலாம். இது வந்து சைடு எஃபெக்டோ இது எடுக்கிறதுனால ஓவர் ப்ளீடிங்கோ எதுவுமே வராது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கீரை ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான். ஏன்னா இலையும் அந்த இலையுமே ஒரு நார்மல் கீரை மாதிரி தான். அதில் வந்து ஒரு கசப்பு இருக்கிறனால அது வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் நேச்சுரலாகவே. அதுக்கப்புறம் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி அவ்வளோ பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. மெயினாக வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி இருக்கவங்களுக்கு சீட் சைக்கிள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு சீட் சைக்கிளிங்னால ப்ரெக்னென்ட் ஆனவங்க இருக்காங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொன்னவங்க நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, சொன்னவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு. இன்னும் நிறைய பேர் நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சீட் சைக்கிளிங் அப்படின்றது இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு ரொம்பவே. பட் ரொம்ப வருஷமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஒரு 5-4 வருஷமாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சீட் சைக்கிளிங் எடுத்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நம்ம பார்க்க முடியுது. நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்கள். சீட் சைக்கிளிங் அப்படின்றது நம்ம உடம்புல நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு, ஓவலேஷன் ஆகிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸை நம்ம சீட்ஸ் மூலமாக எடுத்து நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம். அதுதான் சீட் சைக்கிளிங். இப்போ பிசிஓடி, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ரொம்ப சிவியர் பிசிஓடி இருக்கவங்களுக்கு இது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. சீட் சைக்கிளிங் எடுத்தும் ரெகுலர் ஆகலைன்னா சொல்லுவாங்க. அவங்களாம் கேப் விட்டு அகெயின் ட்ரை பண்ணலாம்.
இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண்டிஷனில் இருக்காது. சிலருக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், டேப்லெட்டும் ஒர்க் ஆகாது, இதுவும் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லா சைடுமே எஃபர்ட் பண்ணணும். டயட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், வாக்கிங்கும் பண்ணணும், டாக்டர் கொடுக்குற டேப்லெட்டும் எடுக்கணும், சீட் சைக்கிளிங்கும் எடுக்கணும். சிலர் உடம்புக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் எடுத்து 1 மாதம் எடுத்து சீட் சைக்கிளிங் எடுத்து ஓவலேஷன் ஆகி ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹோப் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த சீட் சைக்கிளிங் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். ஃப்ளாக்ஸு, ஆளி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, அதுக்கப்புறம் எள்ளு, இந்த 4 விதைகளும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின், ஆளி விதை, பூசணி விதை, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆன 2வது நாள் இல்லை 3வது நாள்லேருந்து ஓவலேஷன் வரைக்கும், அதாவது ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த 2 சீட்ஸை எடுக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ டெய்லி காலையில் 1 ஸ்பூன், வெறும் வயிறு கம்பல்சரி கிடையாது, பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், மத்தியானத்துக்குள்ளே எப்போனாலும் எடுக்கலாம். அந்த 1 ஸ்பூனை நீங்கள் சாப்பிட்டுட்டோ இல்லை பவுடரை நீங்கள் தண்ணியில் போட்டோ நீங்கள் குடிச்சு பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 15 நாள்லேருந்து பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் சன்ஃப்ளவர் சீடும் எள்ளும், ஸோ ஃப்ளாக்ஸு, பம்கின், சன்ஃப்ளவர், சிசமி, சன்ஃப்ளவர்ன்றது சூரியகாந்தி, எள்ளு, இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மீதி நாட்கள் ஃபுல்லாக எடுக்கலாம். ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வரைக்கும் எடுக்கலாம். இதே மெத்தடில் ரெண்டையும் வறுத்து வச்சுட்டு 1 ஸ்பூனில் வந்து நீங்கள் எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா 20 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ளாக்ஸ் பம்கின் எடுக்கணும். நார்மல் ரெகுலர் சைக்கிள்னால் 15 நாள் வரைக்கும் எடுக்கணும். இதுவும் ரொம்ப எஃபெக்டிவானது சீட் சைக்கிளிங். ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ஒருவேளை உங்களுக்கு இது எடுக்கும்போது ப்ளீடிங் வருது, ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. பட் நிறைய பேர் இதனால் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ஒர்க் தான். ஏன்னா ஒர்க் ஆச்சு அப்படின்னா செம்ம சூப்பர். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய் அழைச்சி மன உளைச்சல் இல்லாமல் அந்த சீட் சைக்கிளிங் எடுத்து ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செட் ஆகலைன்னா ஐம் ஸோ சாரி, நீங்கள் நிறுத்திடுங்க. நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு, ஹோப்போட ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 ரெமிடிஸ் தான் நான் சொன்னது, மலைவேம்பு அண்டு சீட் சைக்கிளிங். இது போக நிறைய ரெமிடி இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நான் பழைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆகிருக்கு. இப்போ இது கூடவே நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ ட்ரீட்மெண்ட் போகிறவங்களா இருந்தால் அந்த சீட் சைக்கிளிங் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெட்ரோசோல் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. அது ஹார்மோன் டேப்லெட் இல்லை, அது எக் க்ரோத்துக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட். ப்ரொஜெஸ்ட்ரானோ ஈஸ்ட்ரஜனோ கிடையாது. அதனால் நீங்கள் ஃப்ளாக்ஸ் பம்கின் வந்து லெட்ரோசோல் எடுக்கும்போது ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கலாம். ஓவலேஷனுக்கு அப்புறமா சிலருக்கு வந்து டாக்டர் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு கருமுட்டை வளர்ந்துருச்சு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்டர் வந்து சத்து மாத்திரை மட்டும் கொடுக்கு நீங்கள் போட சொல்லுவாங்க. சில டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுப்பாங்க. அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் போடும்போது நீங்கள் அந்த சன்ஃப்ளவரும் எள்ளும் எடுக்காதீங்க, சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுக்காதீங்க. ஏன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் போடக்கூடிய சீடும் அந்த டேப்லெட்டும் ஒரே ஒர்க் பண்ணும். ஸோ அதிகமான டோஸ் எடுத்தாலும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர் கொடுக்குற டேப்லெட் மட்டும் எடுக்குங்க. ஆனால் எக் க்ரோத்துக்கு ஃப்ளாக்ஸ் அண்டு பம்கின், ஆளி விதை, பூசணி விதை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அந்த டேப்லெட் கூடவே எடுங்க. இது கூடவே ஸ்டபர்ன் பிசிஓடி இருக்குது, ரொம்ப கஷ்டமான பிசிஓடி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் டெய்லி ஒரு 40 மினிட்ஸ் வாக்கிங், சின்ன சின்ன யோகா இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக ஹெல்ப் பண்ணும். கூடவே நீங்கள் வெந்தயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய, அதாவது கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா போதும். அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி போடாதீங்க. பேபிக்காக பண்ணுறோம், நம்ம உடம்புக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் எஃபர்ட் போடுங்க. அதோட பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.